ஹாய் வேவ்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம மூவி பார்க்க போறோம். சொந்த பொண்ணையே யாராச்சும் வயசான ஒரு கிழவனுக்கு கட்டி கொடுக்க பார்ப்பாளாம். அப்படி ஹீரோயினா அவளுடைய அம்மா கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளை காப்பாத்த நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோ ஒரு பெரிய டாக்டர். ஸோ ஹீரோ எப்படி ஹீரோயின் லைஃப்ல வரான், அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி லவ் வருது, ஹீரோ எப்படி ஹீரோயினை காப்பாத்துறான் அப்படின்றத இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். வாங்க இப்ப ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோனுடைய ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அப்ப ஹீரோயின் அவனை பார்க்க வர ரெண்டு பேர் ரொம்ப ரொமான்டிக்கா ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்றாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேர் மனசுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க, எப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்துச்சு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப கண்டதும் காதல்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் நம்பினது கிடையாது, அவளை பாக்குற வரைக்கும் அப்படின்னு ஹீரோனோட மனசுக்குள்ள சொல்றான். அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண சீனை காட்டுறாங்க. அப்ப ஹீரோ ஏதோ ஒரு பார்ட்டியில இருக்கான். அவன் பார்ட்டி போதும் அப்படின்னு எந்திரிச்சு அங்க இருந்து கிளம்ப போறான். அப்ப ஹீரோயின் உள்ள வரா. ஹீரோயின் வந்ததுமே ட்ரிங்க் பண்றான். ஹீரோக்கு என்னதுமே பார்த்ததுமே ஹீரோயினை பிடிச்சு போயிடுது போல. அதனால அவன் அங்க இருந்து போக இருந்தவன் ஹீரோயினை பார்த்ததுமே போக மாட்டான். ஹீரோயின் அவன் பக்கத்துல நடந்து வரா. தெரியாம ஹீரோவுடைய காலை மிதிச்சிட்டு கீழே விழ போறான். அப்ப ஹீரோ கரெக்டா அவளை பிடிச்சிடுறான். அப்ப ஹீரோக்கு ஹீரோயினை பக்கத்துல வேற பார்த்துட்டானா ரொம்ப பிடிச்சு போயிடுது. போக இருந்தவன் அங்கேயே உட்காந்து ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஏதோ கடுப்புல இருக்கா போல, ஓவரா குடிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ ஒரு ஓரமா உட்காந்து ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு அவளையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுக்கு ஏதோ கால் வருது. அவ போனை எடுத்துட்டு தனியா வர பேசுறதுக்காக ஹீரோயினுடைய அம்மா தான் கால் பண்ணியிருக்கா. ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கிழவன் கூட கல்யாணம் பேசி வச்சிருக்கா. ஹீரோயினுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லை. நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய மாடலு. என்னதான் ஒரு பெரிய மாடலா இருந்தாலும் அவங்க அம்மா அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் உன்னை பெத்தா வளர்த்தேன்ல, நான் சொல்றதான் நீ கேட்கணும், நீ கேட்டாதான் எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பா போனை கட் பண்ணிடுறா. அப்புறம் கோமா அவ சிகரெட் பிடிக்கிறதுக்கு வாயில எடுத்து வைக்கிறான். அவளோட லைட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப ஹீரோ அங்க வர லைட்டர் எடுத்துக்கிட்டு, ஆனா ஹீரோயின் என்னமோ அவனோட லைட்டர் வேணான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் மறுபடியும் ஹீரோ அந்த பார்ட்டிலே இருந்து ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அவன் பக்கத்துல வந்தது, அவன் ஹீரோயினை பிடிச்சதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்ப ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற பசங்க எல்லாம் அவளை ஓவரா ட்ரங்க் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது அவங்க என்ன பண்றாங்கன்னு. ஆனா ஹீரோக்கு டைம் ஆச்சு போல, அவன் அங்க இருந்து கிளம்ப போறான். கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் பக்கத்துல வந்து, நான் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, யாராச்சும் ஏதாச்சும் கொடுத்தா அதை எடுத்து வாங்கி குடிக்காத அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான். அப்ப ஹீரோயினுக்கு அவளுடைய அம்மா கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது. அவங்க அம்மா அவளை வந்து, நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், எப்படியாச்சும் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அவ ஓவரா குடிக்கிறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இப்போ ஒர்க் பண்ற ஏஜென்சில அவளுக்கு பெருசா எதுவும் நல்ல பேர் கிடையாது. அவளை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த ஏஜென்சில. இதெல்லாம் சேர்ந்து அவ ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். ஸோ ஓவரா குடிக்கிறான். குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது ஏதோ ஒரு ரூம் வாசல்ல போய் அந்த ரூமை கதவை தட்டுறான். ஆக்சுவலா அது அவளோட ரூம் கிடையாது. ஆனா நல்ல வேளை அந்த ரூம்குள்ள ஹீரோ இருக்கான். ஹீரோ கதவை ஓபன் பண்ண அவ உள்ள வந்து விழுந்துடுறான். அப்ப, சாரி நான் தெரியாம வந்துட்டேன், என்னோட ரூம் கதை ஓபன் ஆகல, அதான் மாறி இந்த ரூம் கதை ஓபன் பண்ணிட்டேன் போல, சரி நான் அங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக போறான். ஆனா ஹீரோ அவளை விட மாட்டான். இல்ல, இப்ப நீ இருக்கிற இந்த நிலைமை சரி கிடையாது, இந்த நிலைமையில் நீ வெளியில போனா உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியாது, சோ இன்னைக்கு நைட் நீ இங்கேயே தூங்க அப்படின்னு ஹீரோயின் அவனே தூக்கிட்டு கொண்டு வந்து சோஃபால உட்கார வச்சு அவளுக்கு தண்ணி வேற எடுத்து கொடுக்குறான். ஹீரோயின் செம போதையில இருக்கான். அவளும் அந்த தண்ணி வாங்கி குடிக்கிறான். சரி நீ இங்கே இரு, நான் உனக்காக ஏதாச்சும் கொண்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோ அங்க இருந்து எந்திரிச்சு போறான். அப்ப ஹீரோயின் சொல்றான், இல்ல அந்த தண்ணியை நீயே எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்ல அவனே அந்த தண்ணி கிளாஸ் எடுத்து அவ பக்கத்துல வந்து அவளுக்கு ஊட்டி வேற விடுறான். அப்படியே பக்கத்துல வந்தவன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கிஸ் ஆயிடு. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், இல்ல வேண்டாம், நீ ரொம்ப குடிச்சிருக்க, இந்த டைம்ல இந்த மாதிரி எதுவும் வேணாம் அப்படின்னுட்டு அந்த தண்ணி கிளாஸ் எடுத்து அவளுக்கு தண்ணி ஊட்டி விட்டுட்டு அவன் அங்க இருந்து போறான். அப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றான், இப்ப நீ என்ன கிஸ் பண்ணல, அது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா அப்படின்னா அது ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது அப்படின்னு சொல்ல, உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிஸ்ஸுக்கு பதிலா என்ன வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோ கையில ஒரு வாட்ச் கட்டியிருக்கான். அந்த வாட்ச் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இந்த வாட்ச் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல, இது உனக்கு வேணும்னா நாளைக்கு என் கூட நீ ஷாப்பிங் வா, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப போறான். அப்ப ஹீரோ சொல்றான், இல்ல இந்த நிலைமையில நீங்க இருந்து வெளியில போனீங்கன்னா வெளியில நிறைய பாப்பராசி எல்லாம் இருப்பாங்க, அவங்க உன்னை போட்டோ எடுத்துருவாங்க, அப்புறம் உன்னை பத்தி தப்பு தப்பா நியூஸ் வரும் அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாம ஹீரோயின் அன்னைக்கு நைட் அங்கேயே தங்கறதா ஒத்துக்கிறான். அப்புறம் அவளுக்கு லைட்டா போதை தெளிஞ்சிருச்சு. அவ என்ன பிளான் பண்றானா, அவளுடைய அம்மா அவளை வேற ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பிளான் பண்றாள்.
பேசாம அதுக்கு பதிலா நம்மளே ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறா போல. ஹீரோ நல்ல பணக்காரனாவும் இருக்கான், நல்ல ஹேண்ட்ஸமாவும் இருக்கான்ல. சரி இவன் கூட நம்ம நைட் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவ ரெடியாகி வெளியில வரான். ஆனா வெளியில வரும்போது ஆல்ரெடி ஹீரோ தூங்கிடுறான். ஆனா தூங்குற மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்கான், தூங்கல. அப்ப ஹீரோயின் அவன் பக்கத்துல உட்காந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அவ தூங்க போயிடுறான். அவ தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோ கண்ணு திறக்கிறான். அவன் சும்மா தூங்கின மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கிறான். அப்ப ஹீரோவை அங்க காணோம். என்ன இவன் நம்மகிட்ட சொல்லாமலே போயிட்டானே அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரே ஒரு மாதிரி இருக்கு. அப்ப வெளியில யாரோ கதவை தட்டுறாங்க. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ இவளுக்காக கிஃப்ட் அனுப்பியிருக்கான். ஒரு பாக்ஸ் ஃபுல்லா நிறைய எக்ஸ்பென்சிவான வாட்சா இருக்குது. ஆனா ஹீரோயின் அந்த வாட்சை வாங்கிக்க மாட்றான். வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அந்த பொண்ணுகிட்டே கொடுத்து, இல்ல எனக்கு இது வேணாம், நீங்க ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்து அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கு வந்துடுறான். அவளோட அசிஸ்டன்ட் அவளுக்கு கால் பண்ணி ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி வர சொல்றான். அப்ப வெளியில யாரோ கதவு தட்ட சத்தம் கேக்குது. ஹீரோயின் போய் கதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்க அவளுடைய அம்மா வந்திருக்கா. அவளோட அம்மா அம்மா மாதிரி ஏதோ ரவுடி மாதிரி நடந்துக்கிறா. சொந்த பொண்ணை கடத்துறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கா. அவளை அந்த கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவ கூட்டிட்டு வந்த ஆளை சொல்லி ஹீரோயினை கடத்த ட்ரை பண்றா. ஆனா நல்லவேளை அப்ப கரெக்டா பார்த்து ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். அவ வந்துட்டு அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் வீடியோ எடுக்கிறான். அவ வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுடைய அம்மாவும் அந்த ரவுடியும் அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அந்த ரவுடி ஹீரோயினை கொஞ்சம் அழுத்தி பிடிக்க அவ கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. எங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு நர்ஸ் ஓடி வந்து, டாக்டர் டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல, ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, மயக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவன் கூட இருந்த இன்னொரு டாக்டர் 2 பேர் ஓடி வராங்க. அப்ப ஹீரோயினை பார்த்ததுமே பக்கத்துல இருக்க டாக்டர் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறான். ஆனா ஹீரோ சொல்றான், இல்ல வேண்டாம், இவன் எனக்கு ஆல்ரெடி தெரியும், என்னோட ஃப்ரெண்டு தான், நானே ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் அனுப்பி வச்சுட்டு ஹீரோவே ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோனோட ட்ரெஸ் லைட்டா விலகி இருக்குது. அத ஹீரோ சரி பண்ணி விட்டுட்டு அவனே அவளை ஃபுல்லா செக் பண்றான். ஹீரோனோட அசிஸ்டன்ட் பக்கத்துல இருந்து ஹீரோயினை ஃபுல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கண்ணை முடிச்சிடுறான். அப்ப ஹீரோயின் அவளோட அசிஸ்டண்ட்டை பார்த்து, நல்ல வேளை நீ கரெக்டான டைம்க்கு அங்க வந்த, நீ மட்டும் வராம இருந்தா எனக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு அவ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே மறுபடியும் மயக்கம் வர மாதிரி நடிக்கிறான். சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னுட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். அப்ப அந்த அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட, அந்த டாக்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். இல்லையே, அவர் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்ல, என் ஃப்ரெண்டுன்னு சொன்னானா அப்படின்னு அவன் ஆச்சரியமா கேட்கறான். ஆமா, இந்த டாக்டர் இங்க என்ன பண்றான் அப்படின்னு ஹீரோயின் அந்த அசிஸ்டன்ட் கேட்க, இவர் தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல பெரிய டாக்டராமா அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கு அவர் ஒரு டாக்டர்ன்ற விஷயமே தெரியுது. அப்புறம் ஹீரோயின் அவனோட அசிஸ்டண்ட்டை விட்டு, அந்த டாக்டரை பத்தி இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி வைக்கிறேன். அந்த அசிஸ்டன்ட் வெளியில வந்து வேணும்னே டாக்டர் கிட்ட, நீங்க கொஞ்சம் வாங்கல, அவ உங்களை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோவை உள்ள கூட்டிட்டு வரான். ஹீரோ அங்க உள்ள வந்ததுமே அவ அங்க இருந்து ஓடி போயிடுறான். அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஹீரோயின் நேத்து நைட்டு நடந்த விஷயத்த நினைச்சுதான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கான். நேத்து அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க. ஹீரோவும் அவளும் கிஸ் பண்ணாங்கல்ல, அதை நினைச்செல்லாம் அவ ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப ஹீரோ பக்கத்துல வந்து, நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நேத்து நீ கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்த, அதனால அந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்ட்டு அவகிட்ட சாரி கேக்குறான். அப்புறம் தலையை பிடிச்சு, இன்னும் தலை வலிக்குதா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், இப்ப என்ன கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. சரி நேத்து நைட்டு கிஸ் பண்ணதுக்கு வேணா இப்ப நீ கிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு பக்கத்துல வர, ஹீரோயின் கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வரான். ஆனா கிஸ் பண்ணாம அவன் காது கிட்ட வந்து, எனக்கு கிஸ் வேண்டாம், என்னை வேற ஒரு இடத்த கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, அடுத்த சீன்ல அவங்க 2 பேரும் எங்கேயோ வெளியில வந்திருக்காங்க. அங்க ஹீரோயின் ஏதோ ஒரு வெட்டிங் ஷாப்க்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கான். அங்க ஏதோ வெட்டிங் ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. என்ன போய் ஒரு கிழவனுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறா அவ. எனக்கு கல்யாணமே வேண்டாம், அதுவும் நான் போய் ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம், கண்டிப்பா நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னுட்டு அந்த கடையில கண்ணாடியில கல்லை தூக்கி வீசிட்டு அங்க இருந்து 2 பேர் ஓடி வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ அப்ப கூட அந்த கண்ணாடி உடைச்சதுக்கு அங்க காசு வச்சுட்டு தான் வரான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 பேர் ரொம்ப ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க நிறைய பட்டாசெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வெடிச்சு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே டைம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். அப்ப அவளே பக்கத்துல வந்து ஹீரோக்கு கிஸ்ஸும் கொடுக்குறா. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு 2 பேரும் ஹாஸ்பிட்டல் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஹீரோ ஒரு டாக்டர் அப்படின்றதாலதான் பர்மிஷன் கேட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போனான் போல. அப்புறம் போறதுக்கு முன்னாடி ஹீரோ பக்கத்துல வரா ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக. ஆனா ஹீரோயின் சொல்றான், இல்ல வேண்டாம், நம்ம 2 பேருக்குள்ள அந்த கிஸ் சரியா போச்சு அப்படின்னு சொல்ல, சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோ ஏதோ ஒரு பார்க்கு வந்திருக்கான். அங்க அவனோட ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கான்.
அப்ப அவ பொண்ணுங்கள பத்தி பேசும்போது ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகம் வருது. உடனே அவ அங்கிருந்து எந்திரிச்சு ஹீரோயினை பாக்குறதுக்கு இங்க வரான். ஹீரோயின் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. கையில ஒரு சிகரெட் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. நீ ஒரு பேஷண்ட், இப்ப சிகரெட்லாம் குடிக்க கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, நான் ஒன்னும் குடிக்கலையும், சும்மா தான் வச்சிருந்தேன், இந்த வேணா நீ வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த சிகரெட்டை நீட்டுறான். ஆனா அந்த சிகரெட் வேணாம் அப்படின்னுட்டு ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். ஏய், என்ன பண்ற நீ? நீ ரொம்ப குடிச்சிருக்க போல, அதான் அந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்ல, இல்ல நான் குடிச்சிருக்குன்னு சொல்லி உன்னை கிஸ் பண்ணல, எனக்கு உண்மையாலுமே உன்னை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றான். பிடிச்சிருக்குதா? இது வரைக்கும் நம்ம 2 டைம் தான் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, 2 டைம் மீட் பண்ணா என்ன? உன்னை எப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்ப இருந்தே எனக்கு உன் மேல லவ் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே உனக்கு லவ்வா? இதெல்லாம் எனக்கு நார்மலா தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இதுல என்ன நார்மலா இல்லாம இருக்குது, எல்லாமே நார்மல் தான். உன்னை எப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பவே நான் விழுந்துட்டேன் அப்படின்னுட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். தோணுது, பரவாயில்ல, இவனும் நல்லவன் தான், நல்ல பணக்காரனா இருக்கான், இவன் நம்மள கல்யாணம் பண்ணிட்டா நம்மளும் நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லி அவள் அதை அப்படிதான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. அடுத்த சீன்ல ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டா போல. அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு வந்து இப்ப அவ இருக்கிற வீட்டுல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறணும். ஏன்னா இப்ப அவ இருக்கிற வீடு அவங்க அம்மாக்கு தெரியல, அவங்க அம்மா சும்மா சும்மா வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. சோ இடம் மாறுறதுக்காக அந்த அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல இங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ யாரோ ஒரு தாத்தா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த தாத்தா வந்து ஹீரோக்கு யாரோ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு போல. அந்த தாத்தா அவருடைய பேத்தியை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவரோட பேத்தியும் ஒரு மாடல் தான். அவ பேத்தி ஏதோ மாடலிங் காம்படிஷன் ஏதோ கலந்துக்க போறாளாமா. அந்த காம்படிஷனுக்கு ஹீரோவை போய் பார்க்க சொல்றான் அந்த தாத்தா. ஆக்சுவலா ஹீரோக்கு அதுலதான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் அந்த தாத்தா சொல்றாரு அப்படின்றதுக்காக ஹீரோ சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்றான். ஹீரோயின் அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி உடனே ஹீரோக்கு ரிப்ளை பண்றான். நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நானும் அப்படிதான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அப்புறம் 2 பேருமே கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றான், நாளைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா? எனக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு, நீ வர முடியுமா அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்புறம் 2 பேருமே காலை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லி இருந்தாலும் அவ வீடை மாத்தணும் அப்படின்னு. அவ வீடு மாத்திட்டு இருக்கான். அப்ப அவளுக்கு அவளுடைய ஃப்ரெண்டோடைய அண்ணன் ஒருத்தவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவங்க 2 பேரும் ஒன்னா அந்த வீட்டுக்குள்ள போறத யாரோ வெளியில இருந்து போட்டோ எடுத்துடுறாங்க. உடனே அந்த போட்டோ ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் ஆயிடுது. இவ ஒரு பெரிய மாடல் தானே, இந்த மாடல் யாரோ ஒரு பையன் கூட ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை பத்தி தப்பு தப்பான நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. அதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஆனா அதே நேரத்துல ஒருவேளை ஹீரோ அதை பார்த்திருந்தா அவ என்ன நினைப்பானோ அப்படின்னு ஹீரோயினுக்கு லைட்டா மனசுக்குள்ள பயமா இருக்குது. அடுத்த நாள் காலையில ஹீரோயினை பாக்குறதுக்கு அவளோட புது வீட்டு வாசல்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் வெளியில வரா. ஹீரோ பார்த்ததுமே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்லுவானு அப்படின்னு பயந்துகிட்டே வர, வா வந்து கார்ல உட்காரு அப்படின்னு கார்ல உட்கார சொல்றான். அவ கார்ல ஏறி உட்காந்துட அவனே பக்கத்துல வந்து அவளுக்கு அந்த சீட் பெல்ட் மாட்டி விடுறான். எதுக்கு பயப்படுற, இங்க யாரும் போட்டோ எல்லாம் உன்னை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் கேக்குறான், அப்படின்னா அந்த போட்டோஸை நீ பாத்தியா அப்படின்னு கேட்க, ஆமா நான் பார்த்தேன், அதனால உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, உன் வேலையெல்லாம் எதுவும் கெட்டு போயிடல அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அப்புறம் அவ வர இடத்துக்கு அவளை டிராப் பண்ணிடுறான். அவ சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு காரை விட்டு இறங்கி போகும்போதும் ஹீரோ அவளை கூப்பிடுறான். மேல ஹீரோக்கு இன்னும் மனசுக்குள்ள கோபம் இருக்குதான். நீ என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே, யாரோ அவனை எது கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஏன் உனக்கு ஜெலஸா இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறான். அதுக்கு ஹீரோ, ஆமா எனக்கு ஜெலஸா தான் இருக்கா அப்படின்னு ஹீரோயினை பக்கத்துல இழுக்கிறான். அவளை கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்து, இனிமே நீ என்ன மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், என்ன மட்டும் நீ கவனி போதும் அப்படின்னு காதுல சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோ வந்து ஹீரோயினை அவளோட வீட்டுல டிராப் பண்றான். அதே நேரம் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பையன் வந்தாலும் அந்த பையன் ஹீரோவுக்கும் ஃப்ரெண்டு தான். ஹீரோ அந்த பையனுக்கு கால் பண்ணி இதை பத்தி விசாரிக்கிறான். அதுக்கு அவன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுதான் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி எதுவும் இருக்கவும் கூடாது, அவ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவளையும் மிரட்டி வைக்கிறான். அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. என்னடா இந்த மாதிரிலாம் நீ பேச மாட்டியே அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். அடுத்த சீன்ல ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ணிட்டு ஹீரோவே அவ பக்கத்துல வந்து அவ காலில் இருக்கிற ஷூ எல்லாம் கழட்டி விடுறான். அப்புறம் ஹீரோயினோட ரூமுக்கு தூங்க வந்துடுறான். அவளோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி அந்த போட்டோஸ் எல்லாம் ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் ஆச்சுல்ல, அதை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை பத்தி எல்லாம் எனக்கு பெருசா எதுவும் கவலை இல்லை, அதை பத்தி நீயும் கவலைப்படாத அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அடுத்த நாள் ஹீரோயினோட ஏஜென்சிக்கு வரான். அப்ப அங்க இருக்கிற வேலை செய்யற பொண்ணுங்க எல்லாருமே வேணும்னே ஹீரோயினை பத்தி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே ஏஜென்சில இன்னொரு ஒரு மாடல் இருக்கா. அவளை மாடல்னு சொல்றதுக்கு பதிலா வில்லின்னு சொல்லலாம். அவ எப்பயுமே ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பான்.
அந்த வில்லியோடைய அசிஸ்டண்ட்டுக்கும் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டுக்கும் சண்டை நடக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயினாலதான் அவங்க எல்லாருமே ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரி இல்ல. அவங்க எல்லாரையுமே நல்லா புடிச்சு திட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு அவளோட வேலையை பார்க்க போயிடுறா. இங்க எல்லாருமே ஒண்ணா உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே மாடல்ஸ் தான். ஏதோ ஒரு காம்படிஷன் நடக்க போகுது போல. அப்ப அவ மேக்கப் பண்ணிட்டு அவளை போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி வைக்கிறான். ஹீரோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துடுது. அப்ப ஹீரோயின் வந்து நீ இன்னைக்கு வருவியா இங்க அப்படின்னு கூப்பிட, இல்ல எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். சரி அப்படின்னுட்டு பேசிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறான். அப்ப அந்த மேக்கப் ரூம்குள்ள இன்னொரு பொண்ணு வராம். அந்த பொண்ணு வந்து யாருன்னா ஹீரோ ஒரு தாத்தா கிட்ட பேசிட்டு இருந்தால அந்த தாத்தாவோட பேத்தி இவதான். இவளும் அந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டு இருக்கா போல. அவ பாட்டுக்கு உள்ள வந்துட்டு வேற ஒரு பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்து எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குது, நீ கழட்டு அது எனக்கு கொடு அப்படின்னு சொல்ற. அதுக்கு அந்த பொண்ணு, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, இப்படி திடீர்னு கடைசி நிமிஷம் சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த வில்லி விடுற மாதிரி இல்ல. நான் சொல்றேன்ல, நான் சொன்னா நீ கழட்டணும் அப்படின்னு மிரட்டுறான். அப்ப ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றா. அங்க ஒரு மேனேஜர் இருக்கா. அந்த மேனேஜர் அந்த வில்லிக்கு தான் சப்போர்ட் பண்றா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த காம்படிஷன் ஆரம்பிச்சிடுது. அது ஏதோ ரேம்ப் வாக்கிங் காம்படிஷன் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நடந்து வரா. அடுத்து அந்த தாத்தாவுடைய பேத்தி ஒருத்தி இருந்தால அவளும் நடந்து வரா. அவ நடந்து வரும்போது கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்து ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு. நம்ம கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னானே, இப்போதைக்கு வந்திருக்கான் அப்படின்னு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த பேத்தி இருக்கால, அதான் அந்த இன்னொரு வில்லி, அவ போய் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அவளை கண்டுக்கவே மாட்டான். அவன் ஹீரோயினையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு. இவ எதுக்கு நம்ம ஆளோட கையை பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு அவக்கு செம்மையா கடுப்பாகுது. அவ செம்ம கோவத்துல இருக்கா அப்படின்னு அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது. அப்புறம் அந்த ரேம்ப் வாக்கு முடியுது. எல்லாரும் பின்னாடி போறாங்க. ஹீரோ அவளையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்து ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் எல்லாருமே பேக் ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் பேக் ஸ்டேஜ்ல போய் ஹீரோயினை மீட் பண்ண பாக்குறான். ஆனா அங்க ஹீரோயினை காணும். எங்க அவ அப்படின்னு கேட்க, அவங்க அவங்களோட காருக்கு போயிட்டாங்க அப்படின்னு அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு சொல்றான். உடனே ஹீரோவோட போனை எடுத்து ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்றான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அந்த பொண்ணுடைய தாத்தா எனக்கு தெரிஞ்சவரு. அவர் தான் என்னை இங்க போக சொன்னாரு. இல்லைன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு டெக்ஸ்ட் பண்றான். அவளுக்கு காலும் பண்ணி பாக்குறான். ஆனா அவளோட போனை வந்து கார்லயே வச்சுட்டு அவளோட வேலையை பார்க்க வந்துடுறான். சோ அவ அனுப்பின டெக்ஸ்ட் அந்த மெசேஜ் எதுவுமே அவ பார்க்கல. அப்ப ஹீரோயினை உள்ள கூப்பிடுறாங்க. அவ உள்ள வரா. அந்த கார்ல போனை வச்சுட்டு வந்துடுறான். சோ ஹீரோ அனுப்புனது எதுவுமே அவளுக்கு தெரியாது. இங்க மறுபடியும் அந்த ஏஜென்சிக்குள்ள எல்லா மாடல்ஸும் ஒன்னா நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு இருக்கால, அதான் அந்த இன்னொரு வில்லி, அவ ஹீரோ பத்தி ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ இங்க வந்ததே என்ன பார்க்கத்தான். எனக்கும் அவனுக்கும் ரொம்ப நாளா பழக்கம். அவன் தான் எனக்கு இந்த நெக்லஸ் கிஃப்ட் பண்ணா, அப்படி இப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு சீன் போட்டுக்கிட்டு இருக்க. அதை கேட்க கேட்க ஹீரோயினுக்கு இன்னும் செம்மையா கடுப்பாகுது. அப்புறம் அந்த மேனேஜர் ஹீரோயினை உள்ள கூப்பிட ஹீரோயின் செம்ம கடுப்பா உள்ள போய் உட்கார்றான். அப்ப அந்த மேனேஜரும், இன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நிறைய பிசினஸ் மேன் எல்லாம் வருவாங்க, நீ வரணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அங்க போறதுல விருப்பமே இல்லை. ஆனா வேற வழி இல்ல, ஏஜென்சி சொல்ற வேலையை அவ பண்ணிதான் ஆகணும். சோ அவளும் அங்க போய் கலந்துக்கிறா. அந்த இடத்துல நிறைய ஆம்பளைங்க தான் இருக்காங்க. எல்லாருமே பிசினஸ் மேனு. எல்லாருமே ஹீரோயின் கிட்ட பேசுற அப்படின்ற சாக்குல அவளை ஓவரா ட்ரிங்க் பண்ண வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் சியர்ஸ் சொல்ல அந்த ஒவ்வொரு சியர்ஸ்க்கும் அவ ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல அவ ரொம்ப ஓவரா ட்ரங்க் ஆயிடுறான். அப்ப பக்கத்துல உட்காந்து இருக்கிற பிசினஸ் மேன் வேணும்னே ஹீரோயினை டச் பண்ணி பேசுறான். அது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கிருந்து எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் வரா. அப்ப அந்த பிசினஸ் மேன் விடாம பின்னாடியே வந்து மறுபடியும் அவகிட்ட அவ கையை பிடிச்சு பேச ட்ரை பண்றா. அப்ப அந்த வில்லி இருக்கால, அந்த வில்லி அதை போட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு அனுப்பி வைக்கிறான். அப்படின்னா அந்த வில்லிக்கு ஆல்ரெடி தெரியும் போல ஹீரோக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நடுவுல என்னமோ இருக்குன்னு. வேணும்னே ஹீரோயினுக்கு கெட்ட பேர் வரணும்னு சொல்லி அவ அந்த போட்டோவை ஹீரோக்கு அனுப்பி வைக்கிறா. இந்த வீடியோ பாரு, அவ ரொம்ப கெட்டவ அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த வீடியோ பார்த்ததுமே, இது எங்க நடக்குது, எப்ப எடுத்த போட்டோ அப்படின்னு அவன் கேட்கறான். இந்த வில்லி எந்த இடம் அப்படின்னு சொன்னதுமே உடனே ஹீரோ டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். என்ன உடனே கட் பண்ணிட்டானே அப்படின்னு அந்த வில்லிக்கு கடுப்பா இருக்குது. அடுத்த சீன்ல ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல நின்று அவ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஒரே டென்ஷனா இருக்குது. அப்ப ஒரு சிகரெட் எடுத்து வாயில வைக்கணும்னு சொல்லி சிகரெட்டை தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா சிகரெட்டை காணோம். ஹீரோ பக்கத்துல வந்து, இந்தா இதை தானே தேடுற அப்படின்னு அவனே அந்த சிகரெட் எடுத்து வாயில வைக்கிறான். அப்ப ஹீரோனோட ஃபேஸே சரியில்லை. அவ ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்கா. அப்ப ஹீரோ பக்கத்துல வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நான் வந்துட்டேன்ல அப்படின்னுட்டு, நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். யார் உன்னை இங்க கூப்பிடுறது, நான் ஒன்னும் உனக்கு கால் பண்ணலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். ஏன்னா ஹீரோயின் செம்ம கடுப்புல இருக்கான். ஹீரோ அந்த பொண்ணுக்காக அந்த காம்படிஷனுக்கு வந்தான்னு. ஆனா இன்னும் ஹீரோயினுக்கு உண்மை தெரியாது.
ஃபர்ஸ்ட் அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போனா போதும் அப்படின்னு நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு வா இங்கிருந்து அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போக ட்ரை பண்றான். ஏன்னா ஹீரோயின் நல்லா ஃபுல்லா குடிச்சிருக்கா. அதே நேரம் இந்த பிசினஸ் மேன் எல்லாம் எங்க இவ ரெஸ்ட் ரூம்க்கு போனவள் ஆளையே காணோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற இன்னொருத்தி இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு அங்க இருந்து எந்திரிக்க போறான். அப்ப கரெக்டா ஹீரோ அங்க உள்ள என்ட்ரி ஆகுறான். கூட ஹீரோயினை பிடிச்சு அவனே கூட்டிட்டு வரான். அப்ப ஹீரோவை பார்த்த அந்த மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் செமையா கடுப்பா இருக்குது. அந்த மத்த பொண்ணு யாருன்னா ஒரு வில்லி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹீரோயின்ட்ட பிரச்சனை பண்ணுவாள்ல, அந்த வில்லியும் மேனேஜரும் தான் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரே கடுப்பாகுது. ஏன்னா ஹீரோயின் ஹீரோ கூட வந்திருக்காளே அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற பிசினஸ் மேன்கெல்லாம் செம்மையா கடுப்பாகுது. ஏன்னா ஹீரோயின் அவங்க கூட பேசிட்டு தானே இருந்தா. ஆனா இப்ப திடீர்னு ஹீரோ அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றானே அப்படின்னு கடுப்பாகுது. அப்ப அங்க இருக்கிற இன்னொரு பிசினஸ் மேனும் அது யாருன்னு தெரியுமா, அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற பிசினஸ் மேன் எல்லாம் அமைதியா அடங்கிடுறாங்க. அப்புறம் ஹீரோ நான் கிளம்புறேன், நான் இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னுட்டு அவனே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எப்பயும் போல அவளோட ஷூ எல்லாம் மாற்றி விடுறான். ஹீரோயின் இன்னும் செம கடுப்பாதான் இருக்கா ஹீரோ மேல. அப்ப ஹீரோ பக்கத்துல வந்து செல்லம்மா அவளோட கண்ணத்தை பிடிச்சு நான் சொல்றது கொஞ்சம் கேள, நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரக்கூடாது அவளை பார்க்க வரணும்னு சொல்லி ஒன்னும் நான் வரல. அவளோட தாத்தா எனக்கு தெரிஞ்சவரு, அவருதான் என்ன அங்க போக சொன்னாரு. ஜஸ்ட் ஒரு பிசினஸ்க்காக தான் நாங்க வந்தேன், மத்தபடி அவளுக்காக எல்லாம் நாங்க வரல. நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன், டெக்ஸ்ட் பண்ணேன், வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன், நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் அவளோட பேக்ல இருந்து அவளோட போன் எடுத்து பாக்குறான். போன் சார்ஜ் இல்லாம ஃபுல்லா சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்குது. அப்ப ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஹீரோ கிட்ட சண்டை போடுறான். ஹீரோ அவளை பக்கத்துல பிடிச்சு இழுக்க ஹீரோ மேலேயே ஹீரோயின் விழுந்துடுறான். அப்புறம் ஹீரோயின் ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுறான். இன்னைக்கு எப்படி நீ என்னை காப்பாத்தின அதே மாதிரி எப்பயும் நீ வந்து என்னை காப்பாத்துவியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ ஆமான்னு சொல்றான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க. அப்படியே அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆனா ஹீரோ அதோட ஸ்டாப் பண்ணிடுறான். அவனே ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி அவளை கொண்டு போய் ரூம்ல படுக்க வைக்கிறான். அப்ப ஹீரோயின் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கான். அவ ஹீரோவை பார்த்து கேட்கறான், நீ என்னை எப்பயும் விட்டுட்டு போக மாட்டல, இதே மாதிரி எப்பயும் என் கூடவே இருப்பல அப்படின்னு சொல்ல நான் எப்பயும் இதே மாதிரி உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு ஹீரோ அவளுக்கு தைரியம் கொடுக்குறான். அப்புறம் லைட் ஆஃப் பண்ணாத, நான் லைட்டு போட்டுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு ஹீரோயின் தூக்கத்திலேயே சொல்ல எப்ப இருந்து இந்த மாதிரின்னு ஹீரோ கேட்க சின்ன வயசுல இருந்தே அதே மாதிரிதான், நான் லைட்டு போட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பயப்படுறா அப்படின்னு ஹீரோவை அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஹீரோயின் பக்கத்திலே உட்காந்துக்கிறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்கி எந்திரிக்க அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி அவ பாக்குறான். அப்பதான் அவளுக்கு நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அப்படின்னா அவன் தான் நம்மளை கொண்டு வந்து தூங்க வச்சானா அப்படின்னு எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அன்னைக்கு அவ வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவளோட போனை எடுத்து பாக்குறான். அப்ப நேற்று ஹீரோ அனுப்பினால அந்த மெசேஜ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் படிச்சு பாக்குறான். இப்பதான் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அப்புறம் அவ ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், அந்த பொண்ணோட நம்பரை நான் பிளாக் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியா, அப்ப அந்த தாத்தா எதுவும் உங்ககிட்ட கோவப்பட மாட்டாருல அப்படின்னு கேட்க அவர்லாம் அந்த மாதிரி கோவப்பட மாட்டாரு, இனிமே நான் அவகிட்ட பேச மாட்டேன், உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. சரி இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா இருக்கியா, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் போன்ல பேசுறத அவளோட அசிஸ்டன்ட் கேட்டுக்கிட்டு சந்தோஷமா சிரிக்கிறான். அதே நேரம் ஹீரோ இங்க அவனுடைய கம்ப்யூட்டர்ல என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை பத்தி ஏதோ இன்ஃபர்மேஷன் தான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சின்ன வயசுல ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். அதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு இப்ப செம்மையா டென்ஷன் ஆகுது. அப்புறம் இங்க ஹீரோயின் ஷூட்டுக்கு வந்திருக்கான். ஏதோ வெட்டிங் ட்ரெஸ் போட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்குது போல. ஒவ்வொருத்தரா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர அவங்க ஒவ்வொருத்தரா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்த வில்லி இருக்கால அவளைதான் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இங்க வரா. அப்ப அந்த வில்லி வேணும்னே ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்பயும் போல அவளை டென்ஷன் பண்றான். அவங்க ரெண்டு பேருக்கு சின்னதா சண்டை வருது. அப்ப ஹீரோயின் சொல்றான், கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் நீ பண்ற இந்த ஃப்ராடுத்தனால வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயின் அவளோட வெட்டிங் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவ போட்டோ ஷூட்க்கு வந்து நிக்கிறான். ஹீரோயின் உண்மையாலுமே ரொம்ப அழகா இருக்கா அந்த வெட்டிங் ட்ரெஸ்ல. போட்டோகிராஃபர் அவளை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க அந்த வில்லிக்கு பார்க்கும் போதே செம்ம கடுப்பா இருக்குது. அப்புறம் ஹீரோயின் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து உட்கார்றான். அப்ப அங்க யாரோ வராங்க. திடீர்னு ஹீரோயின் கையில ஒரு பெரிய ஃப்ளவர் பொக்கே கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்க உங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த வில்லிக்கு செம்மையா கடுப்பாகுது. அது மட்டும் இல்ல அங்க ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ஹீரோ வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்கான். அது தெரிஞ்சதுமே அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. எல்லாரும் ஹீரோயினை ரொம்ப பாராட்டுறாங்க. அவளை பத்தி பெருமையா பேச அந்த வில்லிக்கு செம்மையா கடுப்பாகுது. அந்த வில்லி சும்மா எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுடைய போட்டோ ஷூட் ஆரம்பிக்குது. அது வந்து வெட்டிங் ட்ரெஸ்ஸோடைய போட்டோ ஷூட் போல. அவ ஒரு பையன் பக்கத்துல நின்று போஸ் கொடுக்க அவளை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அந்த போட்டோஸ் எல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்குது. ஹீரோயின் அந்த போட்டோவை அவளோட போன்ல எடுத்து ஹீரோக்கு அனுப்பி வைக்கிறான். ஹீரோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போட்டோவை எடுத்து பார்க்கறான். ஆனா ஹீரோவுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஆனா அதை வெளியில சொல்ல மாட்டான். அப்புறம் ஹீரோ அவனோட வேலையை முடிச்சுட்டு ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்றான். அப்ப ஹீரோயின் எப்படி இருந்துச்சு அந்த போட்டோ, ரொம்ப அழகா இருந்துச்சுல்ல அப்படின்னு கேட்க, இல்லையே எனக்கு அந்த போட்டோ பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். என்னன்னா அவ வெட்டிங் ட்ரெஸ் போட்டிருக்கா, அவ பக்கத்துல வேற ஒரு பையன் நின்னுகிட்டு இருக்கால, அதனால அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க, திடீர்னு ஹீரோயின் ஃபோன் பேசிக்கிட்டு அவன் முன்னாடியே வந்து நிக்கிறான். முன்னாடி வந்துட்டு, டாக்டர் எனக்கு என்னமோ ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் பக்கத்துல வந்து அவ போட்டிருக்க மாஸ்க் கழட்டுறான். இப்படி மாஸ்க் போட்டு வந்தா எப்படி பாக்குறது அப்படின்னு கழட்டிட்டு அவ பக்கத்துல போறான். உடனே ஹீரோயின் கேக்குறான், என்னது இது, இப்படிதான் நீ எல்லா பேஷண்ட்டையும் பேசுவியா, இதே மாதிரி ரொமான்டிக்கா பேசினா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ சீன் போடுறான். எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே அவனோட கையை பிடிச்சு இன்னொரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறான். அங்க போய் 2 பேரும் கிஸ் பண்றாங்க. இதுதான் நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சாங்கல்ல, அந்த சீன் இதுதான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் மனசும் மாறிடுச்சு போல. அவளும் ஹீரோ உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். 2 பேரும் ரொம்ப ஜாலியா அங்க பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அந்த செட்டுக்கு ஃப்ளவர்ஸ் அனுப்புனது, அவங்க எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் அனுப்புனால, அது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வழியா அந்த வில்லி நம்பர் 2 இருக்கால்ல, அதான் அந்த பேத்தி, அவ வராம். அவ அவங்க 2 பேரும் கிஸ் பண்றத பார்த்ததுமே செம்மையா கடுப்பாயிடுறா. ச்சே, எதுக்கு இவன் எப்ப பார்த்தாலும் இவ கூடயே சுத்திக்கிட்டு இருக்கான், நம்மளை பார்த்தா இவனுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவளுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயினை கூப்பிட்டு வந்து ஏதோ பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்னு தெரியல. அப்ப ஹீரோயின் பயப்படுறான். ஹீரோ அவளை பக்கத்துல இழுத்து, நீ ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன்ல அப்படின்னுட்டு அவளோட கண்ணை முடிக்கிறான். அப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு வரும்போது ஹீரோயினுக்கு கால் சுளுக்கிடுது. அவனே மடியில தூக்கிட்டு வந்து அவளை சோஃபால உட்கார வைக்கிறான். நீ இங்கே இரு, நான் வரேன் அப்படின்னுட்டு கிச்சனுக்கு போய் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நமக்காக எவ்வளவு பண்றானே, நம்ம மேல அவ்வளவு பாசமா அப்படின்னு அவளுக்கு உண்மையுமே ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் ஹீரோ பக்கத்துல வந்து அவளோட ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு, கால்ல அவளுக்கு அடிபட்டுச்சுல, அந்த இடத்துல ஏதோ டவல் வச்சு ஒத்தடம் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வச்ச கண்ணு வாங்காம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சு, இப்போ ஓகேவா அப்படின்னு ஹீரோ கேட்க, பரவாயில்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். இப்ப ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல எழுத்து கிஸ் பண்றான். ஹீரோ பக்கத்துல வந்து 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின், எனக்கு இப்போ ஓகே, நான் இதுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னுட்டு லைட்டா அவனோட ஷர்ட் பட்டனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ கையை பிடிச்சிட்டு வேணாம் அப்படின்னு சொல்றான். ஏன் வேணான்னு சொல்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா, இல்ல என் கூட இருக்க பிடிக்கலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அந்த மாதிரி நான் சொல்ல வரல, என் மனசுல இன்னும் வேற ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன ஆசை அப்படின்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைன்னு ஹீரோ சொல்றான். அதை கேட்ட ஹீரோயின் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குது. அப்ப ஹீரோ சொல்றான், நான் எப்போ உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்ப இருந்தே எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணாதான் உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்ல அவளுக்கு ஹீரோ மேல உண்மையுமே லவ் இல்லை, ஜஸ்ட் அவள் லைஃப்ல இருந்து எப்படியாச்சும் அவளுக்கு செக்யூரிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோ கூட பழகிட்டு இருந்தா. ஆனா இப்ப உண்மையாலுமே ஹீரோவை லவ் பண்றாதான். ஆனா ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்து நம்மள எவ்வளவு லவ் பண்ணியிருக்கானே அப்படின்னு ஃபீல் பண்றான். அவளுக்கு கண்ணுல எல்லாம் அழுகையே வந்துடுது. அப்ப அவளுடைய பழைய லைஃப் எல்லாம் நினைச்சு அவ அழுதுகிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ பக்கத்துல வந்து, இனிமே நீ எதை நினைச்சு கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கல, எதுக்காகவே நீ ஃபீல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அழக்கூடாதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். பிறகு ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ அவனே ஹீரோயினை தூக்கிட்டு மாடிக்கு போறான். அன்னைக்கு நைட் அவங்க 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க போல. அடுத்த நாள் காலையில ஹீரோ ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிடுறான். அவன் ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கு கால் வருது. அவனுடைய அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க போல. ஏதோ பிசினஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னை பார்க்க வாடா அப்படின்னு உங்க அம்மா கூப்பிட, வரம்மா, நான் உங்ககிட்ட ஒரு பொண்ணை வேற இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். ஹீரோயின் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஸோ ஹீரோ அவளுக்காக ஏதாச்சும் சமைக்கலான்னு சொல்லி கிச்சன்ல போய் ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அவனுடைய அசிஸ்டன்ட் யார்கிட்டயோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை ஆபீஸ்ல ஒருத்தி டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாள் அந்த வில்லி பண்ற ஃப்ராடு தனத்தை எல்லாம் வெளியில கொண்டு வர்றதுக்கு ஹீரோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. அப்புறம் ஹீரோயினை தூங்கி எந்திரிக்கிறான். பார்த்தா ஹீரோவை காணோம். எங்க போனா இவன், காணோமே அப்படின்னு பயந்துகிட்டு அவளை கூப்பிட, அவன் கீழே இருந்து குரல் கொடுக்குறான், கிச்சன்ல இருக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கிச்சனுக்கு வந்து பின்னாடி இருந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிச்சன்லயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஹீரோயினை தூக்கி அந்த கவுண்டர் டாப்ல உட்கார வச்சு கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல போறான். அப்புறம் நேத்து நைட்டு நடந்ததை பத்தி 2 பேரும் பேசிக்கிட்டு கிஸ் பண்றாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கால் வருது. அவளோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணியிருக்கான். என்னன்னு கேட்க, அந்த வில்லி இருப்பாள்ல ஆஃபீஸ்ல பார்த்தாலும் இவ டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாள்ல, அவ பண்ண ப்ராடக்ட் யாரோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் ஆன்லைன்ல வந்திருக்குது. அதை பார்த்த ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. பரவாயில்ல, ஒரு வழியா அவ மாட்டிக்கிட்டா, இனிமே அவ தொல்லை இருக்காது அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறான். அப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறான். அப்ப ஹீரோ வெளியே வரைக்கும் வந்து அவளை வழி அனுப்பி விடுறான். அப்ப ஹீரோயினுக்கு மறுபடியும் ஒரு கால் வருது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணியிருக்காங்க. அப்ப ஹீரோயினுடைய அம்மாவே அவளை ரொம்ப ஓவரா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுக்காகவோ இல்லை என்னமோ அவங்க அம்மா மேல யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹீரோயினை வர சொல்றாங்க. அப்போ ஹீரோயினுக்கு மனசு ஒரு மாதிரி உறுத்துது. அவளை பத்தின உண்மையெல்லாம் எதுவும் அவ இன்னும் ஹீரோ கிட்ட சொல்லலைல்ல. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக அவ ஹீரோவை பக்கத்துல வர சொல்றான். அவ என்ன அப்படின்னு கேட்க, உனக்கு என்னை பத்தி எதுவும் தெரியாதல்ல, எங்க அம்மா ரொம்ப சின்னதா இருக்கும்போதே பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, எனக்கு என்னுடைய அப்பா யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ பரவாயில்ல எனக்கு தெரியும்னு சொல்றான். அப்புறம் அன்னைக்கு இன்னொரு பையன் கூட என்னோட போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போட்டாங்கல்ல, அதை நானே தான் வேணும்னு பண்ணேன் உன்னை ஜெலஸ் ஆக்குறதுக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்றான். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு என்ன பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோ பக்கத்துல வந்து அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு, எனக்கு ஒன்னதான் பிடிக்கும், உன்னை பத்தி எனக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. அடுத்த சீன்ல ஹீரோயின் அவளுடைய அம்மாவை பாக்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கா. அவளோட அம்மா உடனே அவகிட்ட, நான் தானே உன்னை பெத்தேன் வளர்த்தேன், என்னை இங்க இருந்து காப்பாத்து அப்படி இப்படின்னு சொல்லி அவளை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் சொல்றான், நீ எல்லாம் ஒரு அம்மாவா, என்னை எந்த அளவுக்கு நீ டார்ச்சர் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல, உங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிட்டு அவ கத்துறான். நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கான். என்னை நீங்க இருந்து காப்பாத்தணும், என் மேல இருக்க கம்ப்ளைண்ட்டை நீ வாபஸ் வாங்கணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஆனா ஹீரோயின் அசால்ட்டா உட்காந்துகிட்டு இருக்கான். ஹீரோயின் கூட ஹீரோவுடைய 2 அசிஸ்டன்ட் வந்திருக்காங்க. அதான் ஹீரோயின் ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றான், சரி நான் உங்களை இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காப்பாத்திடுறேன், ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு சைன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னு அவளுடைய அம்மா கேட்க, இனிமே நீங்க எப்பயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வந்து என்கிட்ட பிளாக்மெயில் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் நீங்க அப்படி ஒத்துக்கிட்டாதான் இங்க இருந்து உங்களை காப்பாத்துவா அப்படின்னு ஹீரோயின் மிரட்ட, வேற வழி இல்லாம அவளும் அதை சைன் பண்ணி கொடுத்துட்றான். இப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்குது. ஏன்னா இனிமே அவளுடைய அம்மாவால அவளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இங்க ஹீரோ கிளம்பிட்டு இருக்கான். அப்ப அவனோட ஷர்ட்டுக்குள்ள ஹீரோயின் அவனுக்கு கொடுத்த ஹிக்கிஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்ததுமே அவனுக்கு உடனே ஹீரோயின் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோ எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்க நர்ஸுங்கெல்லாம் ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவரும் அந்த பொண்ணும் டேட் பண்றாங்களாமே அப்படின்னு பேசிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்கான்னா, ஹீரோயினுடைய அந்த ரேம்ப் வாக்க பாக்குறதுக்காகத்தான். அங்க எல்லா பொண்ணுங்களும் லைனா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ பாட்டுக்குள்ள வந்து ஹீரோயின் கிட்ட வரான். அப்ப அந்த ஒரு பேத்தி இருப்பால, அவ ஹீரோவை பார்த்து, இவ ரொம்ப மோசமானவ தெரியுமா, இவளை பத்தி உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு ஹீரோயினை பத்தி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அதெல்லாம் காதுல வாங்காம ஹீரோயினை பார்த்து மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கான். இனிமே உன்னை யாரும் எந்த தொந்தரவும் பண்ண முடியாது, இந்த உலகத்துல இனிமே நீ யாரை பார்த்தும் பயப்பட வேணாம், வா அப்படின்னு சொல்லி கையை காமிக்க, ஹீரோயின் உடனே அவனோட கையை பிடிச்சிக்க, ஹீரோ அவளை கையை பிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போறான். 2 பேரும் ஹாப்பியா அங்க இருந்து ஓடி போறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, இத்தனை நாள் அவங்க 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஹாப்பி மெமரிஸ் அதெல்லாமே ஹீரோக்கு வர இங்க மூவி முடியுது. இந்த மூவி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ வேவ்ஸ், பை.